ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இரண்டாவதாக நமக்காக ஒன்று செய்ய போறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஃபர்ஸ்ட் ஒன்று, என் விசுவாச அளவை பெருக பண்றதற்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அடுத்த லெவல் கொண்டு போகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன அப்படின்னா, இதுவரையிலையும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் இருந்ததே இல்லை. ஆமென். இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீட்டில் சிரிச்சிருக்காங்க. அவங்க சிரிச்சிருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் சந்தோஷம் இருந்ததை விட அதிகமாக என்னதான் இருந்துச்சுன்னா, நிறைய சோகமும் நிறைய துக்கமும் அதிகமாக இருந்துச்சு. சோகமும் துக்கமும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, த ஃபர்ஸ்ட் டைம் இதுவரைக்கும் இந்த மாதிரி அவங்க ஒரு குதூகலத்தை என்ன பண்ணதில்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்படியே கிட்டத்தட்ட யூதர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மரித்தவர்களுக்காக ஒரு 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுவாங்க. நம்ம ஊர்லேயே அப்படிதான். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து 16ஆவது நாள் ப்ரேயர் இருக்கும், அதுக்கப்புறம் 40ஆவது நாள் ப்ரேயர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரைக்கும் அந்த வீடு என்ன வீடாக இருக்கும்? ஒரு துக்க வீடு மாதிரியே இருக்கும். அந்த வீட்டில் வந்து பெரிய சந்தோஷம் இருக்காது, பெரிய பாட்டு இருக்காது, அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுவும் ஒரு வாலிப பையன் இந்த வீட்டில், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை இப்போ இறந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த வீட்டில் நோயாக இருக்கும்போதே ஆரம்பித்த துக்கம் இப்போ மரிச்சு போனதுக்கப்புறம் அந்த துக்கம் கண்டினியூ ஆகுது. ஆனால் இயேசு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லாசரும் அவரோடு கூட என்ன பண்ணாராமா? ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு பெரிய டேபிள், அந்த டேபிளில் இதுவரைக்கும் ஏசப்பாவை உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, உட்கார்றா, வந்து உட்கார்றா. ஏன்னா நீ யாரோ, நீ என்ன பண்ணியிருக்கிற? நீ உயிரோட எந்திரிச்சிருக்கிற, நீ உயிரோட உன்னை எழுப்பி இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. 4 நாளைக்கு முன்னாடி மரிச்சு போன ஒரு சகோதரனை உயிரோட அப்படியே அவங்க சாப்பிட்றத பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். நான் நம்புறேன், இதுவரையிலும் அனுமதித்திராத ஒரு களி கூறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்குறேன். தலைமை